சரியா? நாம் யார்? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். எனக்கு இந்த வார்த்தை 3 வார்த்தை தான். நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் கர்த்தருடையவர்களாக இருக்கிறேன். ஆமென். இதை சொல்லி பாருங்க, சாத்தானுடைய கிரிகள் ஒன்றும் உங்களுக்குள்ள என்ன செய்யாது. ஒருவேளை நீங்கள் சீரியலுக்கு அடிமைப்பட்டவர்களாக கூட இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்லுங்க, நான் கர்த்தருடையவராக இருக்கிறேன். ரைட்? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய கடைசி வசனத்தை படிங்கள். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 23ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க உங்களை குறித்து. இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து தேவனுடையவர். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை எடுங்கள். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம். இன்றைக்கு காலையில் கர்த்தர் இந்த வார்த்தை எனக்கு தெரியப்படுத்தினார் பாருங்கள். நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து, இந்த வார்த்தையை கவனிங்கள், பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் உங்களை தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷர். ஆமென். இப்பொழுதுதான் சொன்னோம், நீங்களும் நானும் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். இந்த கிறிஸ்துவினுடையவர்கள் ஆவதற்கு என்ன நடந்திருக்குதுங்க? பிதாவாகிய தேவன் இந்த உலகத்துல தெரிந்தெடுத்து. அப்படின்னா நீங்கள் யாரு? தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். சொல்லுங்க, நான் பிதாவாகிய தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்பட்டவன். எனவே நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருடையவர்களாகவும் நினைச்சுகிறீர்கள், இருக்கிறீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவுக்குண்டான அனைத்தும் உங்களுக்குரியதும் எனக்குரியதுமாக என்ன செய்கிறது? மாற்றப்படுகிறது. தெரிந்தெடுத்து நீர் எனக்கு தந்த மனுஷருக்கு, லிவிங்ஸ்டனுக்கு, இந்த ஃபேனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி, உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இந்த வார்த்தை, இந்த புதிய வருஷத்தில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக ஆக்கி பிதாவின் நாமத்தை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். பிதாவின் நாமன்னா யெகோவா ஈரேன்னு பாட்டு பாடிட்டு போறது அல்ல. யெகோவா ஷம்மான்னு பாடிட்டு போறது அல்ல. யெகோவா ரஃபா அப்படின்னு சொல்லி பாட்டு பாடிட்டு போறதல்ல. அந்த நாமம் உங்களுக்குள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களுக்குள், உங்களை கிறிஸ்துவின் உடையவர்களாக மாற்றி உங்களுக்குள் அது வெளிப்படுகிறது. பிரியமானவர்களே, யெகோவா ரஃபாங்கிறது உங்களுக்குள் வெளிப்படுகிறது.